தனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அதற்கு போலீசாரே உடந்தையாக இருக்கிறார்களோ என சந்தேகமாக இருப்பதாகவும் திமுக பிரமுகர் வி.கே. குருசாமி தெரிவித்துள்ளார். மதுரை கீரைத்துறை பகுதியில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமி தனது வீட்டின் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தனது குடும்பத்தையே அழித்து விட்டதாக வேதனை தெரிவித்தார். என்ன கொடுமை இது! என்னை 2011 ஆரம்பிச்சு இந்த நாள் வரையும் சித்திரவதை பண்ணா நான் என்ன தாங்குறது? என் குடும்பத்தை பூரா அழிச்சுட்டாங்க. 8 பேர் செத்து போயிட்டான். மனு கொடுத்து அந்த இதை எடுமா, அந்த இதை பூரா எடுமா. அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாம் தர்றேன். ஒரு வழக்கறிஞர், ஒரு மாமன்ற உறுப்பினரோட கணவர், 3 பிள்ளைங்க இங்க மதுரையில ஐஎஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து 4ஆம் தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது. 4ஆம் தேதி 4 மணிக்கு வாங்கி 5 மணிக்கு திரும்ப பதில் எழுதி அனுப்புறாப்ல ஒரு இன்ஸ்பெக்டர். பாதுகாப்பு கேட்டு அனுப்பின மனுவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. என்ன கொடுமை! அழிச்சிட்டாங்கய்யா எங்களை. நான் முதலமைச்சரை சந்திச்சு என்னுடைய கிரீவன்ஸ், என்னுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பெங்களூர்ல இருந்து இங்க வச்சிருக்கேன். இந்த இதுலமா அந்த பெங்களூர்ல என்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கிருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்றாரு. வந்து ஒவ்வொன்றும் நோட்டீஸ் தரேன், ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் தரேன்.